வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வண்டி இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு காமிக்கிறோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக முதல்ல ரித்திக் காமிச்சிருப்பாப்புல ரித்திக்கோட சேனலில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தான் காமிக்கிறோம். இது ஆக்சுவலாக பேட்ரி வண்டிங்க. ஏன்னா இனி வர்ற ஃப்யூச்சர்ஸில் வருங்காலத்தில் பேட்ரி வண்டி தான் அதிகமாக இனிமேல் வரப்போகுது. ஏன்னா என்னுடைய கருத்துன்னு இல்லைங்க, மொத்த பொதுவான கருத்தே எல்லோரும் அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதிகமாக எலக்ட்ரிக் வண்டி வரப்போகுது அப்படின்னு. அதனால் இந்த எலக்ட்ரிக் வண்டி இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிதுங்க. இது ஆக்சுவலாக என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊருக்காரரு திருப்பூர் ராஜுன்னு சொல்லி இதனுடைய தயாரிப்பு, இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரித்திக் சேனலில் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். சரி, எனக்கு தெரிஞ்ச ஓவர் வியூவில் நம்ம நாலேஜில் கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு சொல்லி சரி இந்த வண்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வண்டி முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு 2 சீட்டர் மாதிரி இருக்கும். 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முன்னாடி இருந்து பார்க்கலாங்க. ஒரு குட்டியான பானட் அழகாக இருக்குது. இந்த இடத்துல ஓ போட்டு ஜீன் போட்டிருக்காங்க. இந்த வண்டி மாடல் பேர் முதல்ல சொல்லுன்னு சொல்கிறீங்களா? ஓகே, நியூ எனர்ஜி வேகன் கம்பெனி பேருங்க. இந்த வண்டி பேர் கயா. இந்த நியூ எனர்ஜி வேகனுங்கிற உடைய பிராண்டில் தான் இந்த வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே இவங்க நிறைய வண்டி லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில். அது எதாவது ஒன்று ஒன்று நம்ம அப்படியே பார்க்கலாங்க. பானட் நல்ல ஒரு கேர்வியாக இந்த முன்னாடி கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்காங்க. லுக்காக இருக்குது. இந்த இடத்துல இறங்கின மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 95% இவங்க இரும்பு தான் இருக்குது, ஸ்டீல் தான். ஒரு 5% மட்டும்தான் பிளாஸ்டிக் இருக்குது. 95% உங்களுக்கு இதுதான். ஹெட்லைட் பாருங்கள், ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸு. இதில் டிஆர்எல் வந்துடுதுங்க. கீழே ஃபாக் லாம்ப்ஸு, இண்டிகேட்டர் இதிலேயே கொடுத்துட்றாங்க. நம்பர் பிளேட் மாற்ற குறையிடும். கேட்குறதுங்களா உங்களுக்கு? எல்லாமே தகர சவுண்டு தான். அடுத்து பானட் நீக்கி காமிச்சிடல இருங்க. குட்டி பானட்டு அழகாக என்ன இருக்குது பானட்டுக்குள்ளே? பானட்டுக்குள்ளே மோட்டர் மட்டும் இருக்குதுங்க. ஒரு ஹாரன் இருக்குது, கூலண்ட் ஆயில் இருக்குது, தண்ணி. சாரி, இது கூலண்ட் ஆயில் நம்பர் வைப்பர் வாஷர் தண்ணி. இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, இங்கே ஒரு மோட்டர் இருக்குது. ஏசிக்கு ஒரு இது போகுது, பிரேக் லைனிங், அவ்வளோதான். கீழே பேட்ரி இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேட்ரி எவ்வளோ ஓடுன்னு கேட்பீங்க. பேட்ரி அவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்ரு டு 180 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. வண்டியோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 50லேருந்து 70 வரைக்கும் போகும். அப்படியே சைடில் பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்னு? நார்மல் வைப்பர்ஸுங்க, சின்னதாக அழகாக இருக்குது. சைடு மிரர், அது ஒரு இண்டிகேட்டர். இப்படி இருந்தாலும் மோட்டரைஸ்டு மிரர் இதெல்லாம் வராது கன்ஃபார்மாக. கீ பாருங்கள், அப்படியே வெயிட்லெஸ், லாக் அன்லாக்கு, ஃப்ளிப் கீ, சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வீல்ஸ் பார்த்திங்கன்னா 155 70 12 அலைவில் கொடுத்துருக்காங்க. அது டைமண்ட் கட் மாதிரி டிசைனில் அலைவில் கொடுத்து டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி என்ன காம்பேக்ட், இவ்வளோ தான் பார்த்துக்கேன். வண்டியே இவ்வளோ தான். இங்கேருந்து கை வச்சு இவ்வளோ தான். இந்த இடம் பானட் சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக. நான் உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்ரு வியூ அப்படியே காமிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுக்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸ் தனியாக கொடுத்துருக்காங்க, பேக் கிளாஸு. இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. அடுத்தது ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்பன் ஆண்டனா. இருங்க, டிக்கி நீக்கி உங்களுக்கு ஸ்பேஸ் காமிச்சிட்றேன். எங்கப்பா, இவ்வளோ தானுங்க டிக்கு ஸ்பேஸில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோ தான் ஸ்பேஸு. நீங்கள் ஏதாவது ஏற்றுறோன்னா இது இப்படி தள்ளி போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். 2 சீட்ரு. குழந்தை பின்னாடி கோரலாங்க, அவ்வளோதான். பின்னாடி ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல 2 ரிஃப்ளெக்டிங் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபெண்டர்லேயே ரைட் சைடு ரிஃப்ளெக்டிங் அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துட்றாங்க, மறந்துட்டேன். இது 2 ஹைட்ராலிக்ஸ் ஷாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் நின்றுக்குது அப்படியே. எங்கப்பா, நல்லா ஹெவியாக தான் இருக்குதுங்க. டெய்ல் லைட்ஸும் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துட்றாங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது இல்லைங்க எல்இடியில். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஆஸ் யூஷுவல் அதே தான், ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஃபெண்டரில் ஒரு ரிஃப்ளெக்டிங் ஆரஞ்சு கலர் லைட் கொடுத்துட்றாங்க. வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
உள்ள டோர் நீக்கினாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரி இருக்குது. எவ்வளோ பெரிய டோர் பாருங்கள். அப்பா இவ்வளோ நீளங்க டோரு. ஏன்னா மற்ற டோரில் இது வரைக்கும் தான் இருக்குது. இது வந்து இந்த குவார்ட்டர் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதனால் டோர் நல்ல நீளமாக இருக்குது. சில்வர் கலர் லாக்ஸு அண்ட் தென் பவர் விண்டோவுடைய சுவிட்சு. லெஃப்ட் சைடும் பவர் விண்டோ, ரைட் சைடு பவர் விண்டோ ரெண்டே தான் வருது. ரெண்டும் கொடுத்துட்றாங்க. இன்னும் மேட்டெல்லாம் எதுவும் போடலை. கீழே ப்ளைனாக தான் இருக்குது. அடேங்க அப்பா இன்னும் ஸ்பேஸுங்க வண்டி. உள்ளுக்குள்ளே சாவி போடலாங்களா? ஓகே, சாவி போட்டோன்னா மீட்டர் ஆன் ஆகுது. 89 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 80.7 வோல்ட் இருக்குது. வண்டி ரெடின்னு சொல்லுது ஓட்டுறக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டம்மா. ஓ ஃபுல் ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீனே வந்துடுதுங்க. ஆண்ட்ராய்டு இதுலேயே ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. உண்மையாலுமே சூப்பர். அடுத்தது அப்படியே ஏசியினுடைய கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுதுங்க. ஏசியினுடைய 1 2 3 4 இதில் வந்துடுது. இந்த இடம் காலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்துடுதுங்க. ஹோம் பட்டன், ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங். அப்போ ஒரு 10 இன்ச்சாட் இருக்குது. 10 இன்ச்சு அப்படி திருப்பி வச்சுருக்குறாங்க ஆண்ட்ராய்டு. உண்மையிலுமே சூப்பராக இருக்குது வண்டி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓ ஸ்டார்ட் ஆனதே தெரியல. சாவி ஆன் பண்ணால் ஸ்டார்ட், அவ்வளோதான். நம்ம இத்தனை நாள் அந்த டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி, செல்ஃப் மோட்டருக்கு கிக்குன்னு சுற்றி நம்மளுக்கு அந்த இதே வருது வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு. இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க, அசாட் இண்டிகேட்டரு. ஹாரன் 2 இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ஒரு ரவுண்டு ஸ்டேரிங்கில் இந்த போய் அப்படியே ரைட்டில் போகுது. அப்படியே அந்த பறவையுடைய ரெக்க மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டேரிங். எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்லாமா இது. அடுத்தது இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸுங்க. அடுத்தது டிஆர். இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்ஸு. ஓ ஹேண்ட் ரெஸ்ட் வேறு இருக்குது. இதில் தனியாக இருக்குது. இது எதுக்குமா இந்த இது? எமர்ஜென்சி ஸ்டாப். ஓ வண்டி இது போயிட்டுருக்குது, பிரேக்கு பிடிக்கலன்னா இது அமுத்தினோம்னா எமர்ஜென்சி ஸ்டாப்னு நினைக்கும். சூப்பர். ஏன்னா எனக்கு முன்னாடி ரித்திக் எல்லாமே கேட்டார் ஃபுல் டீட்டெயில். நான் இப்போ தான் கேட்டிருக்கிறேங்க. எக்ஸ்ட்ராட்ரு பிரேக்கு 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ டீ போட்டு எக்ஸ்ட்ராட் கொடுத்தா சரியா? ஐயோ என்னாச்சு? வண்டி போயிடுச்சுங்க. ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கோம். ரிவர்ஸ் கேமரா போட்டோன்னா ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆயிடுச்சு. வண்டி ஆன் பண்ணோன்னா செம ஸ்பீடு போகுதுங்க. அப்பா நல்லா நன்றாக இருக்கிறது. ஓ சன்செட் இங்கே வரும் மேலே. இதில் வரும் மிரர், வேனிட்டி மிரர். சூப்பர். 2 சைடு வேனிட்டி மிரர். இது என்னது? சன்ரூஃப் போட்டுக்கலாம். சன்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. லைட்ஸு. ஓ ஆஃப் பண்ணிட்டுண்ணா. ஓகே 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 ஓகே. இது என்னன்னு தெரியல. சில மாதிரியெல்லாம் நோண்ட வேண்டாம். கூகுள் மேப்பெல்லாம் வருது. நோண்ட வேண்டாம். வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல டேஷ்போர்டெல்லாம் இல்லை. வெறும் சின்ன ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. இந்த பட்டன்ஸ் எதுக்கு? இதெல்லாம் சும்மா டம்மி தான் எல்லாமே. சும்மா ஒரு நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஏசி ப்ளோயர் அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 ப்ளோயர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கடைசி ஒன்று, அந்த கடைசி ஒன்று. நார்மல் மிரர்ஸு, பேக் சீட்டுங்க. அவ்வளோதாங்க. நார்மலாக சிம்பிளாக இருக்குதுங்க. வேறு ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் நான் இதில் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டியோட பர்ஃபார்மன்ஸு ஓட்டி பார்த்தாங்க. இப்போ நம்ம ரித்திக்குமே அவர் இங்கே இருக்கிற மேனேஜர் ஓட்டி பார்த்தாங்க. வண்டி உண்மையிலுமே ரித்திக் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே சும்மா சத்தமே இல்லை. அப்புறம் எலக்ட்ரிக் வண்டியில் சத்தமே வராது. நம்மளாம் மாருதிக்கார் போகிற மாதிரி இருக்கா? ஏதோ ஒரு ஸ்விஃப்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. ஸ்விஃப்ட்டோட ஃபீல் அப்படியே இருக்குது. ஸ்விஃப்ட்டில் போகிற ஃபீல் அப்படியே இருக்குதுங்க. நான் உங்களுக்கு வேணால் மறுபடியும் வந்து நான் ஓட்டி காமிக்கிறேன். நீங்கள் ஓட்டி காமிக்கணுன்னா நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அடுத்த இதில் ஓட்டி காமிக்கிறேன். வண்டி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட விலை வந்து இவங்க 7.5 லட்சம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் ஒவ்வொரு டீலர்ஷிப்பாக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதே வண்டியில் கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் இவங்க வந்து கொண்டு வருவாங்களாட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து என்னென்ன மாடல்ஸ் வருது என்ன எதுன்னு அப்படி ஃப்யூச்சரில் வந்தால் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அப்படியே காமிக்கிறேன். 7.5 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஏன்னா மேக் இன் இண்டியா
இந்தியாவோட இதில் தயாரிக்கிறாங்க, மெயின் அந்த விஷயங்க. இவங்க இந்த ஐட்டம், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து வேறு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்தாலும் இங்கே அசெம்பிள் பண்ணி எல்லாமே மேக் இன் இண்டியாங்கிற ஓட அந்த கான்செப்டில் கொடுக்குறாங்க. அதனால் எந்த அளவுக்கு இது நம்ம சக்ஸஸ் ஆகிறது என்ன ஏதுங்கிறது நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் அப்படியே பார்க்கலாங்க. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு சந்தேகனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது விட்டுட்டேன்னு தெரியல. மேக்ஸிமம் சொல்லிட்டேன், வண்டியோட விலை சொல்லிட்டேன், மைலேஜ் சொல்லிட்டேன். 150 120 பேட்டரி லைஃப், சாரி மறந்துட்டேன், கரெக்ட். இந்த வண்டியோட பேட்டரி லைஃப் கேட்பீங்க. பேட்டரியோட லைஃப் வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் கேட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆனதே நான் அதுதானுங்க. ஏன்னா மற்ற வண்டி எல்லாமே 5 வருஷம் 10 வருஷம் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் லைஃப் டைம் வாரண்டி. ஒரு தடவை இந்த வண்டி வாங்கிட்டால் பேட்டரி ஓடுற வரைக்கும் ஓடும் ஓடிக்கொண்டே இருக்கும். எந்த இடத்துலையும் நின்னாலும் பேட்டரி அவங்களே புதுசோடு கொடுத்துருவாங்க. அதனால் எனக்கு அதுதான் இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு எதாவது இந்த வண்டியில் பிடிச்ச விஷயம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இந்த ஆண்ட்ராய்டு செட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறது வந்து உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுவும் மறக்கல. சப்போஸ் எதாவது மறந்துருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில், சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.